ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எஸ்எஸ்கே கிட்ட பார்த்திங்கன்னா இந்த பைரவி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றினா நம்ம இலக்கியா வந்து ஓட்டு கேட்டுடுறாங்க. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேவதியை வந்து எப்படியாவது வந்து கடத்திட்டு போகிற விஷயத்தாங்க. அதுவும் இந்த பைரவி வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த இலக்கியாவுக்கு வந்து யார் யார் வந்து துணையாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே எனக்கு வந்து எதிரி தான். அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அழியிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே வந்து வர சொல்கிறாங்க. நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா சுதாரிச்சுக்கிட்டு போயிட்டு நம்முடைய ரேவதி அம்மா வந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ரேவதி அத்தை நான் வந்து நினச்ச மாதிரியே நடந்துச்சு. அந்த எஸ்எஸ்கேக்கு வந்து இந்த பைரவி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களோட ஹெல்ப்போட வந்து உங்களை வந்து கடத்திட்டு போக வந்து திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னது. பாத்தியா இலக்கியா, நான் தான் சொன்னேன் அவனால் வந்து எனக்கு வந்து ஆபத்து வர்றதோட வந்து உனக்கும் சேர்ந்து வந்து ஆபத்து வரும்ன்ட்டு என்னை வந்து தயவு செஞ்சு என் போக்கில் வந்து விட்டு இருந்தேன்னா இப்போ உனக்கு வந்து ஆபத்து வராது இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ரேவதி சொன்னாலும் இப்போ அதுக்கெல்லாம் வந்து பேசுறதுக்கெல்லாம் வந்து டைம் இல்லாத உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ரேவதியோட ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பைரவி பார்த்தீங்கன்னா வீட்டோட கதவை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. அந்த எஸ்எஸ்கேவோட ஆட்கள் வந்து வர்றதுக்கு யாருமே பார்த்தீங்கன்னா முழிச்சிக்கிட்டு எல்லோரும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இந்த பைரவியை வந்து எஸ்எஸ்கே நினச்சிக்கிட்டு உள்ளே வராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து எப்படியாவது வந்து நம்முடைய ரேவதியோட உயிரை வந்து காப்பாற்றிடணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து போராட போகிறாங்க. இவனுடைய கண்ணிலேருந்து எப்படி வந்து தப்பிக்க போகிறாங்க அப்படின்றத இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக வந்து இருக்க போகுது. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து கேட்டை தாண்டி வீட்டுக்குள்ளே வந்து நுழையிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வந்து அவன் இருக்கிற இடத்துலேருந்து நம்முடைய பைரவியோட வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கிய அதே வீட்டில் தாங்கிறாங்க. நம்முடைய ரேவதியோட திங்ஸை வந்து பேக் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு அந்த எஸ்எஸ்கே வர்றதும் நம்ம இலக்கியா வந்து போகிறதும் ஒரே டைமிங்கை வந்து வச்சுருக்கானுங்க. அறிவு கேட்டவங்க கொஞ்சம் முன்ன பின்ன கூட வந்து இல்லாத. இதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா இந்த பைரவி பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் வந்து கெட்டக்கூடாது எஸ்எஸ்கே, நீ வந்து வந்த வேலையை பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இந்த பைரவி. இதுக்கார அந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நீ செஞ்ச உதவியே போதும் பைரவி, இதுக்கு மேலே வந்து நான் பார்த்துக்கிறேன். அவன் அந்த ரேவதி வந்து எங்கே இருக்காளோ அவளை போயிட்டு வீட்டை வந்து அலசி ஆராயிங்க, சத்தம் வரக்கூடாது. சத்தம் வச்சுன்னா அந்த இலக்கியாவும் கௌதம் வந்து உசாராயிருவாங்க. நம்ம வந்து வசமாக வந்து மாட்டிக்குவோம். இது வந்து போலீஸ் கேஸ் கூட ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டையே வந்து அலசி ஆராய போகிறாங்க. அவங்க கண்ணில் வந்து நம்முடைய ரேவதி வந்து கண்ணில் பட்டாங்களா இல்லை நம்ம இலக்கியா வந்து நம்முடைய ரேவதியை வந்து காப்பாற்றிட்டாங்களா இருக்குது அப்படின்றதாங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக வந்து இருக்க போகுது. நம்முடைய எஸ்எஸ்கேகள் மட்டும் ரேவதி வந்து மாட்டிட்டாங்களான்னா கண்டிப்பாக வந்து அவனுடைய ஆசை வந்து ரேவதியை வந்து போட்டு தள்ள அடுத்த நொடியை வந்து நம்ம இலக்கியாவுக்கு வந்து ஸ்கெட்சு போடுறதாங்க. அதை தான் வந்து செய்வான். ஆனால் வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்முடைய கௌதம் வந்து இலக்கியாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வரப்போ இந்த எஸ்எஸ்கேவும் அவனுடைய ஆட்களை வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டால் சும்மா வேறு லெவலாக வந்து இருக்காங்க. எதுக்காக வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டாலுமே வந்து நம்ம இலக்கிய வந்து ஈஸியாக வந்து பழைய தூக்கி போடலாம். அவனுடைய இல்லீகல் டாக்குமெண்ட்டை வந்து இதான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து பழைய தூக்கி போட்டுடலாங்க. ஒரு எபிசோட் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிங்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.